எக்கோ 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 அங்கே போகிறது யாருன்னு பார்க்க நம்ம சரசு போகுதுக்கா. ஏய் சரசு, எப்போ வந்த? அக்கா நேற்று வந்தேன்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, நான் ஜம்முன்னு இருக்கேன். ஆமா, நீ எப்படி இருக்க? இப்பெல்லாம் உன்னை பார்க்கவே முடியல. லீவே கொடுக்க மாட்டேங்கிறாங்களா அவங்க காலேஜில்? ஆமாக்கா, நல்லா படிக்கணும்ல. லீவு கொடுத்தா எப்படி எல்லாரும் படிப்பாங்க? சரசு, மொத்தம் எவ்வளோ நாள் லீவ் விட்டுருக்காங்க? ஒரு 15 நாள். 15 நாள் லீவ் விட்டுருக்காங்கக்கா. 15 நாளா? ஐயோ ஜாண்டி இப்படி வாயை பழக்கிற. என்னடி பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி கத்துற? நீனே காட்டி கொடுத்துருவ போல இருக்குடி. ஏன் என்னாச்சு? சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை. நீ சேர்ந்துருக்கிறது நல்ல காலேஜி, நீ நல்லா படித்து பெரிய ஆளாக வருவ அப்படின்னு நெட்டவள்ளி சொல்லுது. இல்லையே, அவங்கள பார்த்தா ரொம்ப ஷாக்காயில நிற்கிறாங்க. என்னாச்சு நெட்டவள்ளி அக்கா? என்னாச்சுக்கா? 15 நாள் விட்டுருக்காங்களா? இருக்கட்டும். ஆமாம், சரி விடு. இங்க பாருங்க, எது கேட்க வர்றீங்க? கேட்காம சரி விடுன்னு சொன்னால் என்ன? கேளுங்க, எதாக இருந்தாலும். ஆமாம், கேளுங்கன்னு சொல்லுது. இந்த பிள்ளைகிட்ட ஓப்பனாக கேட்டுவிடுவோமா? நம்ம கிடையாதுடி. நீனு ஓப்பனாக கேட்குறதா இருந்தால் நீ மட்டும் கேளு, எங்களெல்லாம் இழுத்து விடாத. என்ன நெட்டவள்ளியாக்கா? கேளுங்க. பாலுக்காரவர் இந்த பிள்ளை லவ் பண்ணதா இல்லையானே கேட்டு தெரிஞ்சுக்கோனே. யாருக்குமே தெரியாட்டி என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோண்டி. செருப்படி வாங்க போகிறது உறுதி. சாணி அடி கன்ஃபார்ம். உன் இஷ்டம், கேளு. எங்களை கோத்துடாமல் இருந்தால் போதும். நான் கேட்க தான் போகிறேன். ஆமாம், ஏதோ பிரச்சனைன்னு வச்சுக்க. இல்லை அவர் சேர்ந்து தான் என்ன கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். எடியே, என் மாமியா வீட்டில் எனக்கு சோறு போட மாட்டாடி, வீட்டுக்குள்ளே என்ன விட மாட்டாடி. என் பொழப்பு என்னடி ஆகிறது? ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? அப்படிதான் பண்ணுவேன். அச்சோ, நீங்களே பேசியிருந்தா என்ன? என்னன்னு ஏன்ட்ட கேட்டதானே நான் பதில் சொல்ல முடியும். இல்லை, அது வந்து ஒரு முக்கியமான விஷயம்தான். சரி சரசு, நான் நாளைக்கு உன்ட்ட பேசுகிறேன். இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. நாளைக்கு வந்து உன்ட்ட நான் பேசுகிறேன். ஐயோ, ஏன்க்கா அப்படி பண்ணுறீங்க? போங்கக்கா. என்னவா அப்போ அப்படி காலை துப்புறீங்க? போயிட்டு போ. நீங்கள் தானே துப்புனீங்க. நான் துப்புனை தொடச்சிக்குவேன். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். நாளைக்கு நான் கண்டிப்பாக கேட்க தான் போகிறேன். நீங்கள் வந்தால் வாங்க வரட்டி போங்க. ஊரா விட்டு பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு ஊரறிய பேசணுங்கிறதுனா உன்னோட உள்ளத்தில் இருக்கிற ஆசை. உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது. என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. செருப்பு வெள்ளக்கமாறு 2 இழுத்து வச்சு உன்னை சாத்த போறாங்கடி நாளைக்கு. அதையும் பாப்படி. இத பார், இந்த சரசுவும் அந்த முத்துவும் லவ் பண்ணினாங்கன்னா அதை முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நெட்டவள்ளியா தான் இருக்கும். இந்த நெட்டவள்ளிக்கு அப்புறம் தான் உங்க எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். அடிப்பாங்கடி பாப்பத்தொழில படிச்ச பிள்ளைய போய் படிக்காத அந்த பாலுக்காரனை போய் லவ் பண்ணுறது. நீங்க ஊர்ல ஏதாச்சும் கொளுத்தி போட்டு போவாதீங்கடி. அந்த புள்ள மனசுல என்ன நினைக்குதோ அது அந்த பிள்ளைக்கு தானே தெரியும். ராசாமணி, எப்பா பார்த்தாலும் தெருவில் நின்று கதை பேசுறது. ஏண்டி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற? இடியே, உங்க பெரியாய வீட்டுக்கு வந்திருக்குடி, வாடி. பெரிய வந்துருக்குதா? சரி இந்த வரங்க, வாங்க போலாம். வீட்டுக்கு போங்கடி. காலத்துக்கு ஊர் கதை பேசிட்டு சுத்திட்டு இருக்காம. ஏய், என் மாமியாவும் தேடும். நானும் வீட்டுக்கு போறேன். இப்படியே ஊரை சுத்திட்டு இருக்காதடி. போ, ஊட்ட பக்கம் போ. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. ஏன் கண்மணி? லூசே, மணி 3 மணி ஆகுது. லூசே, வீட்டுக்கு போ. அந்த மணி இல்ல, அந்த மணி இல்ல. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. இடியே, இப்பதான் ஜனவரியே பிறந்திருக்கு. அதுக்குள்ளார மே மாசத்துக்கு போடியா நீனு? மே மாசமாவது எந்த மாசமா இருந்தா என்ன? இந்த முத்துவும் அந்த சரசுவும் 2 பேருக்குள்ளேயும் லவ் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க போறா இந்த நெட்டவள்ளி. நம்ம பால்காரவர் லவ் பண்றேன்னு சொல்லிவிட்டாரு. ஆனா இந்த புள்ள சொல்ல மாட்டேங்குது. எப்படியாச்சும் சொல்ல வச்சிருவோமா? சொல்ல வச்சு விட்டு நம்ம பஞ்சாரணத்துக்கிட்ட கோத்து விட்டோம் அப்படின்னா இவங்க வீட்டுக்கு நம்ம டெய்லி போகலாம் வரலாம். ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருக்கும். இதுக்கு ஒரு பிளானை பண்ணுவோம். காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை. புத்தகம் மூடிய மயிலராக புத்தியை மறைத்தால் தெரிவதில்லை. தாத்தா என்னாச்சு? இல்லை முத்து, ஏன்டா அப்படி மூச்சு வாங்குது? பேரண்டி, என்னடா சொல்லுடா. தாத்தா சரசுக்கு காலேஜில் ஐயோ நினைச்சேன். என்ன காலேஜில் யாரையாச்சும் காதலிக்குதா அந்த புள்ள? அது தெரிஞ்சு போச்சா உனக்கு? இல்லே, இந்த மாரி பண்ணி வச்சு நீ எதையாச்சும் பண்ணிக்காதடா. அடிச்சே வாய மூடு தாத்தா.
சரஸுக்கு காலேஜில் 15 நாள் லீவ் விட்டுருக்காங்க தாத்தா. லீவா? அதான் எனக்கே தெரியுமே. இப்போ தானே நான் சரஸோட அம்மாவை பார்த்தேன். அவங்க அம்மா சொன்னிச்சே 15 நாள் லீவ் விட்ருக்காங்க, வந்திருக்கு லீவுக்கு புள்ள வந்திருக்கு அப்படின்னு சொன்னிச்சுடா. அதை ஏன்டா என்னவோ பதறிக்கிட்டு வந்து சொல்கிறேன். நல்ல பாம்பு படம் எடுத்துக்கிட்டுப்பா உன்னை துரத்துற மாதிரி. தாத்தா நானே மறுபடியும் போய் பேசணும்னு நினச்சேன் தாத்தா. அவங்கே வந்துட்டாளா, அது ஒரு சந்தோஷத்தில் பதட்டத்தில் அப்படியே தானாக வந்துருச்சு தாத்தா. தாத்தா நான் மறுபடியும் போய் அவள்கிட்ட பேசலான்னு இருக்கேன் தாத்தா. அதுக்கு என்ன, தாராளமாக பேசு. முதல்ல அந்த புள்ள மனசை கரைச்சிரு. இந்த 10 நாள் உனக்கு அதான் வேலை. மனசை கரைச்சி மனசில் கொஞ்சம் இடம் பிடிச்சிரு. அப்படியே அவங்க அம்மாவையும் பேசி நான் மனசை கரைச்சிட்றேன். இந்த புள்ள காலேஜுக்கு போயிட்டு அடுத்த லீவுக்கு வரும்போது சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிருவோங்கிறேன். தாத்தா நான் போய் பேசிட்டு வரேன். பேஸ்ட்டுடா ஆல் த பேஸ்ட். சரி தாத்தா, சரி பேஸ்ட்டு தீர்ந்து போச்சுன்னா நான் வாங்கிட்டு வரேன். அதையும் இப்போ நான் எவ்வளோ முக்கியமான விஷயம் பேசுகிறேன், இப்போ போய் பேஸ்ட்டு தீர்ந்து போச்சு ஒப்பாத்தா. சரி நான் பேஸ்ட்லாம் வாங்கிட்டு வரேன். நான் போய் சரத்துக்கிட்ட பேசிக்கிட்டு வந்துடுறேன். கிளவிக்கிட்ட சொல்லிவிடாத. இல்லை பேஸ்ட்டுன்னு தான் இதுக்கு தான் கிளவி மாதிரியே நீ படிப்பறிவு இல்லாத பையனு காட்டிப்படுற பற்றியா. நான் ஆளுத பேஸ்ட்டுன்னு சொன்னாக்கா நீ பல்லு விளக்குற பேஸ்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற. பள்ளிக்கூடம் பக்கம் போடான்னு சொன்னால் என் பேச்சை கேட்டியாடா நின்று.